வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. வாய்மை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட பேச இருப்பவர் எழுத்தாளர் ஆதவன் திச்சன்யா. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் அண்ணாமலை இன்னைக்கு பாஜக இருந்து வெளியே வந்திருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன் இப்ப அவரு வெளியே வர்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வெளியே வந்திருக்கிறாரு, எங்க போயிருக்கிறாருன்னு கேளுங்க. அவர் எங்கேயும் போயிடல. நீங்க பாஜகவில இருந்து அவர் வெளியில வந்திருக்கிறார். நான் தான் கேட்கிறேன், அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியே வந்திருக்கிறார், RSS இருந்து வெளியே வந்திருக்கிறாரா என்கிற கேள்வியை உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அண்ணாமலையிடம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. RSS ஏற்கனவே சண்முகம் கூட குறிப்பிட்டிருந்தாங்க. கேரவன் பத்திரிகையில ஏற்கனவே ஃபெலிக்ஸ் பால் விரிவான ஆய்வை செய்து அதை வெளியிட்டிருக்கிறார். RSS உலகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட அமைப்புகளை உருவாக்கி பல்வேறு பெயர்களில், அது வெறும் இந்துத்துவ நிகழ்ச்சிகளில் மட்டும் அது செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக தன்னை காட்டிக்கல. சுற்றுச்சூழல், தனிநபர் மேம்பாடு, திறன் வளர்ப்பு, கல்வி வளர்ச்சி, பெண்கள் நலன், குழந்தைகள் நலன், பேரிடர் காலத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது என்று பல்வேறு விதமான வரலாற்று ஆய்வுகள் என்று பல்வேறு தளங்கள்ல அது தன்னுடைய அமைப்புகளை தொடங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்புகளுக்கான செயல்பாடுகளை பொறுத்தவரையிலும் மக்களுடைய வெவ்வேறு தளங்கள்ல ஊடுருவி போய் வேலை செய்வதற்காக அது அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 76 அமைப்புகள் அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் ஏற்கனவே செய்திகள் வெளியாயிருக்கிறது. ஆகவே இவர் வெளியே வந்திருக்கிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி என்கிற RSS ஒரு அமைப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். RSS இன்னும் அவர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். RSS இருந்து அவர் வெளியேறாத வரையிலும் RSS நிகழ்ச்சிகளில் அவர் வேறு ஒரு அமைப்பில் ஒரு தற்காலிக மேடையில் நின்று அவர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். தவிரவும் பாஜக என்கிற பெயரில் அவர்கள் இங்கு நடத்த விரும்பிய அரசியல் எடுபடவில்லை. அவர்கள் காவடி தூக்குனதாகட்டும், முருகனை வேலை தூக்கிட்டு திரிஞ்சதாகட்டும், காலில் செருப்பு போடாம திரிஞ்சது, சவுக்கால அடிச்சுக்கிட்டது, ஆடு மேய்க்கிறன்னு சொன்னது, என்னென்னமோ குட்டிகரணம் போட்டு பார்த்தாச்சு. அத்தனை குட்டிகரணத்தையும் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப எள்ளி நகையாடி புறக்கணித்து விட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு புதிய நாங்கள் அரசியல் இல்லாத அரசியலை பேசுகிறோம், அமைப்பில்லாத அமைப்பை உருவாக்குகிறோம் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு வேறு ஒரு மறுவைத்து கொண்டு அவர் வந்திருக்கிறார். அவ்வளவுதான். இதுல ரொம்ப நாம வியக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் ஏற்கனவே இப்ப இருக்கிற அந்த அமைப்பு 2020 என்னதான் ஏற்கனவே தொடங்கி எல்லாம் தயார் நிலையில தான் இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கு தேர்தல் நடந்து முடிந்த சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில விஜய் தன்னுடைய அவர் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். இப்ப அவங்களுக்கு இப்ப விஜய் என்பவர் ஒருவர் இந்த ஆளும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னா அவரை எதிர்கொள்வதற்கு அவர்கள் ஒரு பழைய பாணியிலான ஒரு கட்சி அமைப்பு அது போன்ற விஷயங்கள்ல இருந்து மாறுபட்டு ஒரு புதிய முகத்தை அல்லது ஒரு புதிய வடிவத்தில் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வருவதற்கு விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 16 லட்சம் பேரை இன்னும் அதுல சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் வேற எங்கேயும் திடீரென்று எந்த அமைப்புக்குள்ளும் இல்லாமல் இருந்து திடீரென்று அவர்கள் வந்து விடவில்லை. அண்ணாமலை வந்திருக்கிறார். ஆகவே கூடவே பிஜேபியில் இருக்கக்கூடிய பலரும் அதிலே சேர்ந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு மோகன் பகவத்தை தவிர மீது எல்லாருமே வந்துருவாங்கன்ற மாதிரிதான் அவங்க இன்னைக்கு சீன் போடுறாங்க. அதனால இது பாஜகவிலிருந்து இவர்கள் எல்லோரும் தங்களுடைய முகவரியை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த ஒரே வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்ல ஓடி விளையாடுவாங்கல்ல, ஒளிஞ்சு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க வேறொரு அமைப்பில் வேறொரு மேடையில் நின்று தங்களுடைய பழைய அடையாளங்களை மறைத்து கொண்டு நாங்க இப்பையில இருந்து புதுசா எங்களை நிர்மா பவுடர்ல முக்கி எடுத்திருக்கிறாங்க, நாங்க சொட்டு நிலத்துல முக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் அரசியல் தான் அவர்களுக்கு முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய சமூக அடித்தளத்தில் அவர்கள் வட இந்தியாவில் கையாண்டிருக்கக்கூடிய மதவாதம் அல்லது சாதிய குழுக்களை, சாதிய அமைப்புகளை தனித்தனியாக அணிதிரட்டுவது என்கிற ஒரு சோசியல் என்ஜினியரிங் இங்க அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த சோசியல் என்ஜினியரிங் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பலனை அளிக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு வேறொரு பெயரில் நாங்க தனி மனித ஆளுமையை வளர்க்கப் போகிறோம்,
தலைமை பண்பை வளர்க்க போகிறோம், லீடர்ஷிப் குவாலிட்டி பண்ண போறோம், இந்த எம்பி எம்எல்ஏ எல்லாம் வந்து சும்மா அதுதான் நிரந்தரம். அப்ப அப்படின்னா அதுதான் நிரந்தரம்னு சொல்லி சொன்னா அப்ப இவ்வளவு நாளா வந்து பண்ணனதெல்லாம் என்ன? அப்ப இதுக்கு இவ்வளவு நாள் செஞ்சதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாரு அவரு? இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தது மைக்கேல் பட்டி மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு ஒரு மோசமான ஒரு மோதலுக்கு மத மோதலுக்கு இழுத்துட்டு போற மாதிரி செஞ்சது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் அவர் என்ன தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாரா? இப்போ அவரு ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் இருந்து ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிறாரு. அப்போ வந்து அடுத்து அவருக்கு வேற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அப்ப தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவரை வந்து அப்படியே அப்படி இப்படின்னு வந்து பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்துதான் அவருக்கு வந்தார். ஒரு சினிமாவில ஒரு கதாநாயகன் வருவதற்கு முன்பாக ஒரு பிஜிஎம் போடுற மாதிரி தான் போட்டு வந்தார். இப்ப வந்த பின்னாடி இங்க அவர் என்னென்னமோ குட்டியார் நடிச்சாரு, அதெல்லாம் செல்லுபடி ஆகல. அந்த செங்கல் ஒருவன் இந்த செங்கல் ஒருவன் கடைசியில பார்த்தா தனக்கு தானே தான் வந்து அவர் எல்லாத்தையும் உருவிட்டு இப்போ ஒரு புது அமைப்புக்குள்ள போயிருக்கிறாரு. அந்த அமைப்பு ஒன்றும் இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பல அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அமைப்புக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியாது. அதுதான் ஆர்எஸ்எஸ் வெற்றியும் கூட. அந்த மாதிரி நீங்க எளிதில் அவர்களை பிடித்து விட முடியாது. ஆர்எஸ்எஸ்ஸே நீங்க யார் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு உறுப்பினர் பதிவு கூட கிடையாது. அதனால நீங்க இந்த அமைப்பு ஒன்றும் தமிழ்நாட்டுல அப்படியே வந்து வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சிருன்ற நம்பிக்கையோ அல்லது அண்ணாமலை வந்து எல்லா இதுவரைக்கும் பேசி வந்த அபத்தமானது, பொய், அவரு பேசின மதவாதம், இந்த மாதிரியான விஷயங்கள், வெறுப்பு அரசியல், இது எல்லாத்தையும் அவர் கைவிட்டுட்டார்லாம் இல்ல. அதை பத்தி ஏதாவது அவர் சொல்லியிருக்காரா? இதெல்லாம் நான் கைவிடுகிறேன் இவ்வளவு அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அவர் சொல்லல. அப்போ வந்து என்னன்னா பாஜக இருந்து ஒரு வெளியில வராரு. கூடவே இவரு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்த பல பேர் பாஜக இருந்து வெளியில வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க எல்லாம் நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கிருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு போறாங்க. அவ்வளவுதான். இல்ல தோழர், இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகல இருந்து வெளியே வந்தோம்னே ரஜினிகாந்தை போய் பாக்குறாரு. முதல் சந்திப்பு ஒன்று நடக்குது. அவரை சந்திச்சுட்டு ஒரு 2 நாள்ல வந்து அவங்க மனைவி ரஜினியோட மனைவி அவர்கள் அதான் வந்து ஒரு மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு அமைப்பு உருவாக்குறோம் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து அதுல பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் பேசப்படுது. அப்படி ஒருவேளை பயணிச்சா அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறது? ஏற்கனவே ரஜினி வந்து அந்த மாதிரி வருவாரு, அவரு தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் ஒரு தாக்கம் செலுத்தக்கூடும், அவரை அப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஆபரேஷன் லோட்டஸ்லயே ஏற்கனவே அப்படியெல்லாம் ஒரு திட்டம் பாஜகவுக்கு இருந்தது. அப்படியெல்லாம் அவரு அதுக்கு பிடி கொடுக்காம ரஜினி விலகி போயிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இப்போ அவங்க லதா வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவருடைய இணையர் அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்க எந்த அமைப்பும் ஆரம்பிக்க கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட அண்ணாமலை மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக நாங்க செய்ய போறோம்னு. முதல்ல தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்னன்னு அவங்க எதுவும் இன்னும் சொல்லலை. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு அவருடைய அமைப்பு என்ன தீர்வு சொல்லுது, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. அப்போ அவங்களும் ஒரு அமைப்பை ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து இப்போ அது மேல பெரிய கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரஜினியும் அதுல இணைவாரா இல்லையாங்கிறதெல்லாம் யூகம்தான். ஏன்னா ரஜினி பல நேரங்கள்ல தன்னுடைய அதிரடியான முறிவை அறிவிக்க போறதாக சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அரசியலில் தான் பங்கெடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு போயிட்டாரு. அரசியல்ல நேரடியா பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவர் இப்போ வந்து அவங்களுடைய இணையர் ஆரம்பிக்கிற ஒரு இயக்கத்துல இருந்து இதெல்லாம் செய்வாரு அப்படின்லாம் நம்ம ஏன் யூகிக்கணும்? வந்தா அன்னைக்கு எதிர்கொள்வோம், அதுல என்ன இருக்குது? ஓகே தோழர், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 2 பேருமே, அதாவது லதா அவங்களும் மக்கள் மேடை இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, இவங்களும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சத்துக்கு மேல ஒரு 2 மணி நேரத்துல 13 லட்சம் பேர் வந்து அவங்கள ஃபாலோ பண்ற நிலைமை நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து பின்னாடி வந்து தாவேக்காவுக்கோ இல்ல விஜய்க்கோ ஒரு போட்டியா வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்கு போட்டியா தான் அண்ணாமலை வந்து வராரு அப்படின்லாம் கருத்து சொல்லப்படுது. இல்ல, முதல்ல இந்த எண்ணிக்கையில நமக்கு இருக்கக்கூடிய பிரமையை வந்து நம்ம கைவிடணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்க இந்த மிஸ்கால் கொடுக்கறது, மிஸ்கால் வேற ஏதோ ஒரு பர்பஸுக்காக ஒரு எண் கொடுத்து அதை ரிங் பண்ணோம்னா பிஜேபியில நீங்கள் உறுப்பினருக்கு நன்றி அப்படின்லாம் கடந்த காலத்துல அறிவிப்பு வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல இந்த இளைஞர்களுக்கான ஒரு உதவித்தொகை அல்லது கொரோனா பீரியட்ல வந்து இருக்கக்கூடிய சில உதவித்தொகை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தொலைபேசி எண்ணிலிருந்து
ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் ஆயிரக்கணக்கான பேர் உதவி செய்ய பெற்றதாகவும் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். நீங்க கடைசியா நடந்த எஸ்ஐஆர்ல கூட ஒரே முகவரியில ஆயிரக்கணக்கான பேர், நூத்துக்கணக்கான பேர்லாம் வந்து இருந்தாங்கலாம் நம்ம எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதனால இந்த இது உறுப்பினர் எண்ணிக்கை பதிவு எண்கள் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. அப்படியே அதிரடியா அது போற வேகத்தை பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் தொகையோட கூடுதலா இருக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒன்றும் அதை பார்த்து பிரமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இவங்க போடக்கூடிய ஒரு ட்விட்டர்ல அல்லது வந்து இவங்களுடைய இன்ஸ்டாகிராமு அல்லது ஃபேஸ்புக்கு லைக்குக்கு வந்து இவங்க பெய்டு ஆட்களை வச்சு எல்லாம் பண்றாங்களோ அந்த மாதிரி எல்லாம் இந்த எண்ணிக்கையை குறைச்சு காட்டுறதுக்கு பின்னாடி அவங்க என்ன தொழில்நுட்ப மோசடிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் இன்னும் வெளியில வரல. அதனால இந்த எண்களை இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய பாதி பேருக்கு மேலதான் அதுல சேரட்டுமே, அதை வச்சுக்கிட்டு அண்ணாமலை என்ன பண்ணிட போறாரு? ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஏற்கனவே அவர் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வச்சு இந்த சமூகம் வந்து அவரை படிக்க வச்சு ஐபிஎஸ் ஆக்குனுச்சு. அங்க போய் உருப்படியாதா பண்ணாருன்னா அங்க எதுவும் உருப்படியா பண்ணல. சரி, ஒரு ஒன்றியத்துல ஆளுங்கட்சியிலுடைய தமிழ்நாட்டு தலைவரா இருந்தாரு. அப்படி இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அவர் ஏதாவது பங்களிப்பு செஞ்சாரானா அதுவும் செய்யல. அவர் பாட்டுக்கு வந்தாரு, போனாரு, அங்கங்க பாக்குற இடத்துல வந்து எல்லாரு மேலேயும் வெறுப்பை விதைச்சாரு. கடைசியில என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வருவாய்க்கு சற்றும் பொருத்தமில்லாத வகையில அவரும் அவருடைய சார்ந்தவர்கள் பெயரும் சொத்து இருப்பதாக பல்வேறு புகார்கள் வந்திருக்கிறது. அவர் கர்நாடகாவில் நந்தி ஹில்ஸ் பக்கத்துல ஒரு ரியல் எஸ்டேட் வீடுகள் கட்டி, மாளிகைகள், வீடெல்லாம் சொல்லக்கூடாது, அது அவருக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும், பெரிய மாளிகைகளை கட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை வந்து தொடங்கி இருக்கிறாரு. அவர் பெயரில் பல்வேறு முதலீடுகள் இருப்பதாக ஊடகங்கள்ல பலரும் வந்து பேசுறாங்க. இதெல்லாம் தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்ப மக்களுக்காக அவர் உருப்படியா இதுவரைக்கும் எதுவும் செய்யாத ஒருத்தர் நேற்று காலையில ஆரம்பிச்ச ஒரு இயக்கத்தின் வழியாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு விடுவார் என்றோ, அதில் குறைந்தபட்சம் அவர் தன்னுடைய அணுகுமுறையில் மாற்றங்களை காட்டுவார் என்றோ எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஏற்கனவே பிஜேபியில என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதே வேலையை தான் வேற ஒரு இடத்துல இருந்து அவர் தொடர்வார் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்ல தொடர்.